Hi dear students, welcome to YouTube's channel. NEET உடைய ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாருமே உங்களுடைய NEET ஸ்கோரை செக் பண்ணியிருப்பீங்க. இந்த NEET மார்க்கை வச்சு நீங்க ஜிப்மர்ல மட்டும்தான் இந்த பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கோர்சஸ்க்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஜிப்மர்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த NEET ஸ்கோர் தேவை. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸோ அல்லது தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்ல வர பிரைவேட் காலேஜஸோ அல்லது நீங்க டைரக்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரைவேட் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் காலேஜஸுக்கோ NEET ஸ்கோர் வேண்டாம், உங்களுடைய 12th மார்க்ஸே போதும். ஜிப்மர்ல என்னென்ன பாராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு, என்கார்ட்ல அட்டாச் பண்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராமெடிக்கல் கோர்சஸ் உடைய கட் ஆஃப் கண்டிப்பா குறையும். எந்த அடிப்படையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் கோட்டா MBBS BDS உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எத்தனை பேர்னாலும் அப்ளிகேஷன் போட்டிருக்கலாம், அத்தனை பேருமே ரேங்க் லிஸ்ட்லயும் வரலாம். ஆனா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கு. எஸ், அப்கோர்ஸ் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை மாணவர்கள் ரொம்ப கம்மியாவாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய MBBS BDS ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கடுத்து தனுவாஸ் வெட்டரி கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபர் சைடுக்கு பாராமெடிக்கல் கோர்சஸ் உடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு முதலையே கவுன்சிலிங் நடந்து அவங்களுக்கு அதுல சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க யாருமே நம்மளுடைய பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை குறையும் போது, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை குறையும் போது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் சீட்ஸே 2860 சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த வருஷம் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்ல, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் தான். கட் ஆஃப் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 200ல இருந்து 195 வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹை கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஹை கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் MBBS BDS அண்ட் வெட்டனரி கோர்சஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு சீட் அங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு சீட் கிடைச்ச உடனே அந்த கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாகும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு அடுத்து அந்த 195க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். சோ கவுன்சிலிங் நம்மளுக்கு ஆஃப்டர் TN MBBS BDS அண்ட் தனுவாஸ், அதாவது வெட்டனரி உடைய கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அப்படிதான் கவுன்சிலிங் நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்மளுடைய கட் ஆஃப் கண்டிப்பா குறையும். பார்ட்டிசிபென்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸும் குறைவாங்க. நிறைய பேர் சீட்ஸ் எடுக்கலாம். ஈவன் ஆவரேஜ் அண்ட் லோ கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சீட்ஸ் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு போன வருஷத்தை தவிர அதுக்கு முந்தின 2 வருஷமுமே பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் கவுன்சிலிங்கோட ரவுண்ட்ஸ் குறைவா இருந்துச்சு. நிறைய பேருக்கு சீட்ஸ் அலாட் ஆகல. ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா, இந்த MBBS BDS உடைய கவுன்சிலிங், வெட்டனரி கோர்சஸ் உடைய கவுன்சிலிங் எல்லாமே பாத்தீங்கன்னா முதலையே நடந்ததுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணதுனால போன வருஷம் நம்மளுக்கு 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடத்தினாங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் அலாட் ஆச்சு. அந்த 4 ரவுண்டுக்கு அப்புறமும் மீதி கவர்மெண்ட் சீட்ஸ் இருந்து நிறைய பேர் மாப் அப்லயுமே கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைச்சிருந்துச்சு. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி போன வருஷம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்கும். நீங்க யாருமே பயப்பட வேண்டாம். ஆவரேஜ் அண்ட் லோ கட் ஆஃப்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா சீட்ஸ் அலாட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.